நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு இலவச தர்பூசணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். குகனுக்குன்னு சொந்தமாக ஒரு டிராக்டர் வண்டி ஒன்று இருக்குது. அப்பப்போ என்னென்ன சீசன் வருமோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்வாங்க. மரவள்ளி கிழங்கு விளைஞ்ச காலம்னா மரவள்ளி கிழங்க நிறையா விற்பனை செய்வாங்க. பூசணிக்காய்னா பூசணிக்காய், சோளம் அறுவடை முடிஞ்சோனையும் மக்காச்சோளம், காய்கறிகள், பழங்கள்னு இப்படி ஒன்று மாற்றி ஒன்று விற்பனை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்குன்னு சொந்தமாக டிராக்டர் வண்டி இருக்கிறதுங்கிறதுனாலேயே அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. தோட்டத்துக்கே போய் காய்கறிகள், பழங்கள், கிழங்கு எது வேணும்னாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரே ஒரு லோடு எடுத்தாலே போதும். டிராக்டர் முழுக்க நிறைஞ்சி மலை மாதிரி குமிஞ்சிருக்கும். அது மொத்தத்தையும் விற்பனை செய்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் போதும். தினமும் லோடு எடுக்க போக மாட்டாங்க. ஏன்னா வாங்கினதையே தினமும் எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்னு வியாபாரம் இருக்காதுல்ல. வாரத்துக்கு 4 நாள் மட்டும்தான் லோடு எடுப்பாங்க. அதுலேயும் 2 நாள் வியாபாரம் நல்லா இருக்கும். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதில் ஒரு நாள் வியாபாரம் சுமாராக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கே, அன்னைக்கு வியாபாரத்தை முடிக்கிறதுக்குள்ளேயும் படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும். காலையில் வியாபாரத்துக்கு போனாங்கன்னா இரவு நேரமாயிடும். அப்படி இல்லைன்னா வியாபாரமும் பண்ண முடியாது. வேறு வழி இல்லை. 4 நாள் வியாபாரத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தை ஓட்ட முடியும். முன்னாடி குகன்னு அவங்க அம்மா அப்பா மட்டும்தான். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி, குழந்தைன்னு குடும்பம் பெரிய குடும்பம். அவங்க அப்பாவும் பாவம் வயசானவங்க. அம்மா வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டு இல்லத்தரசியாக இருக்கிறாங்க. மனைவி அவங்களோட குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியாக போகுது. குகனு வியாபாரத்துக்கு போகாத 3 நாட்கள் இருக்குல்ல, அதில் 2 நாள் வெளியூருக்கு போயிடுவாங்க வேலை விஷயமா. ஒரே ஒரு நாள் மட்டும் வாரத்தில் விடுபெடுத்துப்பாங்க. இப்போது வேற வெயில் சீசன் ஆரம்பிச்சிடுச்சுல்ல, அதுக்கேற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு பெருசாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான தர்பூசணி பழங்களை தான் விற்பனை செய்யலான்ட்டு அதை ஒரு லோடு எடுத்து டிராக்டரில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இப்போதான் தர்பூசணி பழத்தோட சீசன் ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப இனிப்பாக இருக்குமா இருக்காதான்னு தெரியலை. தர்பூசணி பழம் சீசன் ஆரம்பிச்சிடுச்சுனோனையும் மக்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. வெறும் தண்ணி சத்தா மட்டும் இருந்துட்டு இனிப்பு இல்லைன்னா பழம் சக்கை மாதிரி இருக்குமே, வாங்கலாமா வேண்டாமா? விதைகள் வேற அதிகமாக இருந்துச்சுன்னா அது வேற ஒரு தொந்தரவு. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. ஆனால் பழம் ருசியாக இருக்கணுமே அப்படிங்கிறது மட்டும்தான் மக்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பழம் விற்பனைக்கு வந்த உடனே தர்பூசணி பழம், தர்பூசணி பழம், பழம் பழம், தர்பூசணி பழம் அப்படின்னு குகன் சத்தம் போட்டு கூவிக்கிட்டே வராங்க. குகனோட டிராக்டர் வருதுனாலே அது ஒரு தனி சத்தம் கேட்கும். அவங்க இப்போ சத்தம் போட்டு கூவிக்கிட்டு வராங்கல்ல, தர்பூசணி பழம் வந்துருச்சா, சரி சரி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்னைக்கு விடுமுறை. ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை. விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தர்பூசணி பழத்தோட சத்தத்தை கேட்டோனையும் அந்த வண்டி பின்னாடியே ஓடி வராங்க. மாமா மாமா, தர்பூசணி பழம், தர்பூசணி பழம், நில்லுங்க நில்லுங்க அப்படின்ட்டு சத்தம் போடுறாங்க. ஆனால் ஜனங்க யாரும் வாங்கின மாதிரியே தெரியல. இந்த குகனும் டிராக்டர் வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா பெரியவங்க ஒருத்தர் கூட இல்லை. சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க போல இருக்கு. அதனால தான் சும்மா நம்மளை கூப்பிடுறாங்களோ என்னமோ. இன்னைக்கு வேற சனிக்கிழமல்ல, அதனால் ஸ்கூலெல்லாம் விடுமுறையாக இருக்கும். பாவம் அந்த குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் விளையாடினதில் வெயிலில் வேர்த்து போய் ரொம்ப களைப்பாக இருக்காங்க. சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தர்பூசணி பழம்தான் எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசாசியாக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் போய் சொல்ல போகிறேன். நான் எங்கள் வீட்டில் போய் கேட்டால் உடனே வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பசங்க எல்லாம் சொல்லிட்டு விளையாட்டெல்லாம் அப்படியே பாதியிலேயே நிறுத்திட்டு அந்த குட்டி குட்டி பசங்களும் அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக ஓடி போய், அம்மா அம்மா எனக்கு தர்பூசணி பழம் வாங்கி தாங்கம்மா, வெயிலுக்கு சூப்பராக இருக்கும், அம்மா வாங்கி தாங்கம்மா, எனக்கு ஆசையாக இருக்குது, விளையாட்டை கூட பாதியிலேயே விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறேன். தர்பூசணி மாமாவை கூட நிற்க சொன்னேன், அவங்களும் நின்னாங்க. இப்போ கூட நின்றுட்டே தான் இருப்பாங்க. சீக்கிரமாக வாங்கம்மா, அவங்க போயிட போகிறாங்க, அதுக்கப்புறம் நாம் எப்படி வாங்க முடியும், வாங்கம்மா வாங்க அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்ருக்கிறான்.
என்னது தர்பூசணி பழமா? நிற்க சொல்லிட்டு வந்திருக்கிறியா? என்னது குகன் கிட்டயா? குகனோட டிராக்டர்லையா? ஓஹோ! இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிடுச்சுல்ல, அதனால் தர்பூசணி பழம் விற்கிறானோ என்னமோ. சரி சரி இருடா, உன்னோட தொல்லை தாங்க முடியல. வண்டியை வேற நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கிறாங்கிறியே, தேவையில்லாத வேலை. இரு இரு, இப்போதான் சீசனே ஆரம்பிச்சிருக்குது, விலைவாசி வேற அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இரு இரு வரேன், காசு எடுத்துகிட்டு வரேன்டா அப்படிங்கிறாங்க. சரி சரி, நாம் இன்னும் இங்கேயே வண்டியை வச்சு நின்றுட்டு இருந்தோன்னா வியாபாரத்தை எப்போ முடிக்கிறது அப்படின்ட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மெல்ல போயிட்டுருக்குறாங்க. வீட்டில் இருந்து காசு எடுத்துகிட்டு சரி சரி வாடா போகலாம், அப்புறம் போயிட போகிறாங்க, வெயில் வேற அதிகமாக இருக்குது, அந்த கொடை எடுத்துக்கோ கையில் அப்படின்ட்டு 2 பேரும் விறுவிறுன்னு நடந்து வராங்க. பார்த்தா அந்த குகன் அண்ணன் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. டேய் பாருடா, போயிட்டாங்க பாரு, அவ்வளோ தூரமெல்லாம் என்னால் நடக்க முடியாது, வெயிலை பாரு மண்டையை பொழக்குது, நாளைக்கு வாங்கிக்கலாம், எப்படியும் வாரத்தில் 2-3 நாள் இந்த பழம்தான் வரும், வெயில் காலண்டா, இதுக்கப்புறம் அடிக்கடி இதைத்தான் வியாபாரம் செய்வாங்க, அதனால் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம், சரி வா வா போகலாம் அப்படின்ட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா நான் வரலம்மா. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, நான் அப்போதையே வாங்க வாங்கன்னு சொன்னேன், நீங்கள் தாம்மா வரல, அதனால தான் இப்போ அந்த மாமா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்களோ பாவம். ச்சே போங்கம்மா, எல்லாம் உங்களால் தான், எனக்கு இப்போவே வேணும்மா, வாங்கி தருவீங்களா மாட்டிங்களா? நான் கூட ஓடி போய் வாங்கிட்டு வரனே, காசை மட்டும் தாங்கலாமா? தாங்கம்மா காசை அப்படின்னு கேட்குறான். ஏ கம்முன்னு வரியா இல்லையா? நீ போனேன்னு வச்சுக்கோ, விலை அதிகமாக உனக்கும் சேர்த்து விலைய வச்சு விற்றுருவாங்க, காசு அதிகமாக கேட்பாங்கடா, நீ சின்ன பையனாக இருக்கிறல்ல, உன்னை ஏமாற்றிடுவாங்க, வா வா வீட்டுக்கு போவோம், அப்பா நாளைக்கு வீட்டில் தானே இருப்பாங்க, அவங்க சந்தைக்கு போவாங்க, அப்போது நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன், வாடா வீட்டுக்கு அப்படின்ட்டு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த குகன் டிராக்டரை வச்சு ஊர் முழுக்க சுற்றி சுற்றி போயிட்டுருக்குறாங்க, ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்பவும் யாராச்சும் ஒரு பழம் 2 பழமாவது குறைஞ்சது வாங்குவாங்க. இன்னைக்கு வியாபாரம் சுத்தமாக இல்லை. அதுலேயும் இன்னைக்கு தான் முதல் முறையாக தர்பூசணி பழங்களில் வியாபாரத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வியாபாரம் நல்லா தானே இருக்கணும், ஆனால் அது இல்லையே, ஏன்னு அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. சரி நாம் ஒரு மரத்துக்கு கீழே வண்டியை நிறுத்திட்டு வியாபாரத்தை பார்க்கலான்ட்டு நிறுத்திட்டாங்க. தர்பூசணி பழம்தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான்ல அவங்க அம்மாட்ட, அந்த பையன் அழுதுகிட்டே விளையாடுறதுக்கு வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டான். பாவம், அவனோட நண்பர்கள் யார்கிட்டேயும் போகாமல் தனியாக உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்டுருக்குறான். அதை பார்த்த இந்த குகனு, என்னது இது, இந்த தம்பி எதுக்கு அழுதுட்டுருக்குறான், பார்க்க பாவமாக இருக்குது, என்னன்னு கேட்கலான்ட்டு, தம்பி தம்பி இங்கே வாயேன் ஒரு நிமிஷம், எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்கப்பா, சொல்லு என்ன வேணும், எதுக்காக அழுவுறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போவும் அந்த பையன் அழுவுறதை நிறுத்தாமல் அழுதுகிட்டே தான் இருக்கிறான். எதுக்குன்னு சொல்லுங்களாம் தம்பி, மாமாட்ட சொல்ல மாட்டிங்களா? வேணும்னா தர்பூசணி பழம் சாப்பிட்றீங்களா? வேலுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் வேற ரொம்ப சோர்வாக தெரியுறீங்க, கீழே விழுந்துட்டிங்களா, இல்லைன்னா அம்மா திட்டினாங்களா, என்ன விஷயம், எதுக்காக அழுவுறீங்க? தர்பூசணி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சி ஆயிடுவீங்க, இப்போ இருக்கிற மாதிரி சோர்வாக ரொம்ப களைப்பாலாம் இருக்க மாட்டீங்க, சாப்பிட்டுட்டு கூட பொறுமையாக நீங்கள் பதில் சொன்னால் போதும், இருங்க மாமா போய் பழத்தை வெட்டி எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஒரு பெரிய தர்பூசணி பழத்தில் ஒரு பெரிய பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து, தம்பி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும், இப்போதான் நீங்கள் தான் முதல்ல வாங்கி சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, வேண்டாம் வேண்டாம் மாமா, என்கிட்ட காசு வேற இல்லை அப்படிங்கிறான். அட என்ன தம்பி நீங்கள், காசு இல்லை அது இல்லைன்ட்டு, இவ்வளோ குட்டி பையன்கிட்ட காசு எப்படி இருக்கும், காசெல்லாம் வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, மாமா உங்களுக்கு ஆசையாக பிரியமாக தான் தரேன், சாப்பிடுங்க தம்பி சும்மா அப்படிங்கிறாங்க. ஆ சரி மாமா, சரி சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு செவன்னு சகப்பாக இருக்கிற தர்பூசணி பழத்தை சின்னதாக ஒரு கடி கடிக்கிறான். கடித்த உடனே நாக்கு சில்லுன்னு இருக்குது, அதே சமயத்தில் இனிப்புனா இனிப்பு, அப்படி ஒரு இனிப்பு, ருசி பயங்கரமாக இருக்குது, ஏதோ ஐஸ் கட்டியை வாய்க்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது.
அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டோனையும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீஸ் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏப்பம் வேற விடுறாங்க. மாமா சூப்பராக இருந்தது மாமா, ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது, கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாமா, நான் தான் முதல்ல சாப்பிட்ருக்குறேனா? அப்போது காசு கூட வாங்காமல் எனக்கு தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நஷ்டமாகாதா அப்படின்ட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நானே வியாபாரம் இல்லாமல் இருந்தேன், இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு வியாபாரமே ரொம்ப அமோகமாக இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. சரி தம்பி, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. ஆமாம் ஆமாம், எதுக்கு அழுதீங்கன்னு சொல்லவே இல்லையே. சரி, அது போனால் போயிட்டு போகுது, அதை மறந்துடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சரியா? இப்போ உங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து வீட்டுக்கு போங்க. டாட்டா பாய் அப்படின்ட்டு அந்த தம்பியை வழி அனுப்பி விடுறாங்க. மாமா மாமா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டு போயிட்டுமா? என்னடா செல்லம், சொல்லுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. மாமா, நான் எதுக்கு தெரியுமா அழுதேன்? தர்பூசணி பழம் சாப்பிட்ணுன்ட்டு தான் எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி அழுதேன். உங்கள் வண்டிக்கு பின்னாடியே ஓடி வந்து மாமா மாமா தர்பூசணி பழம் நில்லுங்க நில்லுங்கன்னு கத்தி சத்தம் போட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஓடி போய் அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மாவும் வந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் நீங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டீங்களா? அம்மா நான் வாங்கி தர மாட்டேன், இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப வருத்தத்தோட விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருந்தேன். அப்போது தான் உங்களை பார்த்தேன். என்னை நீங்களும் கூப்பிட்டீங்க. எதுக்கு அழுவுறேன்னு கேட்டீங்க. நான் எதையுமே சொல்லலை. நீங்கள் என்னடானா எனக்கு இலவசமாகவே தர்பூசணி பழத்தை தந்துட்டீங்க. என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ஆசையாக இருந்தேன், என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. சந்தோஷமாக இருக்கு மாமா, ரொம்ப நன்றி. சரி பாய் மாமா அப்படின்ட்டு ஓடிட்டான். அப்போது அந்த பையன் போனதுக்கப்புறம் குகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு என்னடானா புதுசாக தர்பூசணி பழங்களை வியாபாரத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் யாருமே அதை வாங்கவே இல்லை. அதுவும் முதல்ல வியாபாரம் ஒரு குழந்தைகிட்ட பார்த்துருக்குறோம். நாம் காசுக்கு கொடுக்காம இலவசமாக கொடுத்துருக்குறோமே. அதுவும் அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷத்தோட பாய் சொல்லிட்டு போகுது. நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லிட்டு போகிறான். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? இது போதும். இதுக்கப்புறம் வியாபாரம் எப்படி நடந்தாலும் இன்னைக்கு எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் அவங்க வீட்டுக்கே இன்னும் போயிருக்க மாட்டான். பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தவன் திடீர்னு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போயிட்டுருக்கிறான். அவனோட எதிர்க்க ஒரு ஜீப் ஒன்று வருது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க. வேகமாக ஓட்டிட்டு வந்த ஜீப்பை சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டாங்க. அந்த பையன் பாவம் கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அடடா, நம்ம வண்டி தான் அவன் மேலே மோதிடுச்சோ அப்படின்ட்டு வேகமாக இறங்கி வந்து அந்த தம்பியை பார்க்குறாங்க, தூக்குறாங்க. தம்பி தம்பி மன்னிச்சிடுப்பா, உனக்கு அடி எதுவும் படலையே. நீ வேகமாக ஓடி வந்ததை பார்த்து தான் நான் திடீர்னு சடன் பிரேக்கையும் போட்டேன். அப்படி இருந்தும் வண்டி உன் மேலே எப்படி பட்டுச்சுன்னு தெரியல, மன்னிச்சிடுப்பா. ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கிறாங்க, பெரிய பணக்காரவங்க மாதிரியும் தெரியுறாங்க. உடனே இந்த குட்டி பையன், இல்லை இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. கல் தடுக்கி தான் நான் கீழே விழுந்துட்டேனே, உங்கள் வண்டி என் மேலே கொஞ்சம் கூட படவே இல்லை. அங்கே பாருங்க, உங்கள் வண்டி எங்கே நிற்குது, நான் எங்கே இருக்கிறேன். இதோ இங்கே விழுந்தேன். அப்போது எப்படி உங்கள் வண்டி என் மேலே படும்? வாய்ப்பே கிடையாது. நான் வேகமாக ஓடி வந்தேன்னா கல் தடுக்கி தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். நீங்கள் போங்க சார் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதோ அங்கே ஒரு மாமா தர்பூசணி பழங்களை விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே போய் தர்பூசணி பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கவலை எல்லாம் தானாகவே காணாமல் போயிடும். அந்த மாமாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஸ்வீட்டான மாமா. போங்க சார், நிஜமாவே அங்கே உள்ள எல்லா தர்பூசணி பழங்களும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நிஜமாக தான் நான் சொல்கிறேன். சரி டாட்டா பாய் சார் அப்படின்ட்டு அந்த பையன் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கடந்து அவங்களோட வீட்டுக்கும் ஓடி போயிட்டான். பாவம் இந்த ஜீப் ஓட்டிட்டு வந்தவரும் ரொம்ப களைப்பாக இருந்திருக்கிறாங்க. ஆஹா, இந்த பையன் வேற தர்பூசணி பழம் ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னான்.
சரி சரி, அதுவும் நல்லதுக்கு தான். வெயிலும் இந்த வெயில அடிக்கும். சரி சரி, வெயிலுக்கு இதமாக தர்பூசணி பழத்தை சாப்பிட்டோம்னா நாக்குக்கு இதமாக தான் இருக்கும். அந்த தம்பி சொன்ன மாதிரியே நாம் அங்கே போய் பழத்தை சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு டிராக்டரில் நிறைய தர்பூசணி பழங்களை குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த தம்பி சொன்னது இங்கே தான்னு நினைக்கிறேன். சரி சரி, ஜீப்பை ஒரு ஓரமாக விட்டுட்டு போய் தர்பூசணி பழங்களை வாங்கிட்டு வரலான்ட்டு ஜீப்பில் இருந்து இறங்கி போகிறாங்க. தம்பி, ஒரு தர்பூசணி பழம் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ணே, 1 கிலோ 30 ரூபா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரி சரி, ஒரு 3 கிலோ இருக்கிற மாதிரி பார்த்து பெரிய பழமாக எடுப்பா, நல்லா ருசியாக இருக்கணும். இனிப்பாக இருக்குமா எப்படி? ஆமாம், பழம் உள்ள சிவப்பாக தானே இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ணே, இங்கே பாருங்க, வெட்டி வச்ச பழம் எவ்வளோ சிவப்பாக இருக்குன்னு, ரொம்ப ருசியாக இருக்கும். வேணும்னா இதோ வெட்டி வச்சிருக்கிற தர்பூசணி பழத்துலேருந்து ஒரு துண்டு வெட்டி தரேன், சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்தால் காசு கொடுங்க, இல்லைன்னா காசே வேண்டாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ அப்படி வரியோ? சரிப்பா, ஒரு துண்டு வெட்டி தான், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு துண்டை வெட்டி கொடுத்துட்டு, இதாங்கண்ணே சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ருசியாக இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் பழம் என்னமோ சிவப்பாக இருக்குது, ருசி எப்படி இருக்கும்னு தான் தெரியல. சரி, சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு கடி கடிக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வேக வேகமாக அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ இனிப்பாக இருக்குது, இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்குது. வர்ற வழியில் ஒரு இடத்துல கூட தர்பூசணி பழத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட மட்டும்தான் தர்பூசணி பழங்களெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வர்ற வழியில் ஒரு சின்ன பையன்தான் என்னை அனுப்பி விட்டான். சிகப்பு கலர் சட்டையும் ப்ளூ கலர் ட்ரௌசரும் போட்டிருந்தானே. அதோ அங்கே போங்க சார், நிறையா தர்பூசணி பழங்கள் வச்சுருக்குறாங்க, அந்த மாமா கிட்ட சூப்பராக இருக்கும்னு அனுப்பி வச்சான். அதே மாதிரி தான் நானும் வந்தேன். பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பையனால் தான் நான் இவ்வளோ அருமையான தர்பூசணி பழத்தை சாப்பிட முடிஞ்சுது. சரி சரி தம்பி, என்னோட மன வருத்தமெல்லாம் தீர்ந்து போச்சு. அந்த 3 கிலோவில் தர்பூசணி பழம் எடுத்து வச்சனே, அதை தாங்க. அதுக்கப்புறம் 10 தர்பூசணி பழமும் பெருசு பெருசாக பார்த்து எடுத்து வைங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன, இதோ உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன்னு 10 தர்பூசணி பழங்களையும் எடுத்து வச்சுட்டாங்க. ஆக மொத்தத்தில் 10 தர்பூசணி பழங்களுக்கு ஏற்ற காசையும் கொடுத்துட்டு, அது போக நீங்கள் ரொம்ப ரொம்ப ருசியான தர்பூசணி பழங்களை தரீங்க. அதுக்காகவே உங்களுக்கு கண்டிப்பாக நான் டிப்ஸாக கொஞ்சம் காசை கொடுத்தே ஆகணும். உங்கள் மேலே பாசமாக விரும்பி தான் நான் கொடுக்குறேன். தரமான பொருளை கொடுத்ததுக்காக இந்தாங்க, உங்களுக்காக 2000 ரூபாயை சேர்த்தே தரேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும், நான் பாசமாக தரேன். இந்தாங்க தம்பி, வாங்கிக்கோங்கன்னு காசை கொடுத்துட்டு 10 தர்பூசணி பழங்களையும் வண்டி ஜீப்பில் ஏற்றிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த குகனை அன்பால் பேச விடாமல் செஞ்சு காசை கொடுத்துட்டு கிளம்புன உடனே குகனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாம் செஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் இவ்வளோ பெரிய நல்ல விஷயமா நமக்கு கிடச்சிருக்கு போல இருக்குது. சரி சரி, இப்போவே நமக்கு நிறையா பணம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமும் நாம் காசுக்கு விற்பனை செய்யவே வேண்டாம். நாம் எல்லா பழங்களையுமே இலவசமாக தான் கொடுக்கணும். அந்த ஊரில் உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே இலவசமாகவே தர்பூசணி பழங்களெல்லாம் தந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக தாமதமாக ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் நமக்கு அவ்வளோ நேரம் எந்த விஷயமும் நடக்கலைன்னு அர்த்தம். அதுக்காக வருத்தப்படாமல் நாம் நம்மளோட நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கணும். அப்போது நமக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். கண்டிப்பாக நம்ம மனசார நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது கடவுள் நமக்கு நல்ல விஷயங்களை அள்ளி அள்ளி தருவாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.